ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? பீட்டருக்கு தான் வாழ்க்கை பெரிய ஒரு போராட்டம் மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் இந்த வாழ்க்கையே நமக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லி தற்கொலைக்கு முயன்று போனான். அதை பார்த்து ஒருத்தங்க அவனை துரத்திட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. பீட்டர் அதை பார்த்து பயந்தான். யாரோ நம்மளை பார்த்துக்கிட்டே வராங்க, ஒருவேளை அவங்க கையால் நம்ம செத்துருவோமா, இல்லைன்னா வேறு மாதிரி எதுவும் ஆயிருமா அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டு அவன் ரயிலில் ஓரமாக போயிட்டு இருந்தான். எப்போண்டா நமக்கு அந்த ரயில் வரும், நம்ம பாட்டுக்கு அதில் தலையை வச்சு படுத்துருவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். அப்போ அந்த ஆளும் வேகமாக நடந்து வந்தார் பின்னாடியே. பீட்டர் அதை பார்த்து கொஞ்சம் பயந்தான். அதுக்கப்புறமா ஒரு சின்ன வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. சரி, இந்த நைட்டு நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு வெளிச்சம் கூட தெரியுதுன்னு சொல்லி அது பக்கமாக ஒதுங்கி போய் நின்றுக்கிட்டு இருந்தான். அப்படியாவது அவங்களோட முகம் தெரியுதான்னு பார்க்குறதுக்காக. அப்போது அந்த ஆளும் பக்கத்தில் வந்து நின்னார். அப்போது பீட்டர்கிட்ட பேசுகிறதுக்காக அவர் வாய் எடுக்கிறதுக்கு முன்னாடி பீட்டர் கேட்டால், ஆமாம், நீங்கள் எதுக்காக என்னையை துரத்திக்கிட்டு வரீங்க? உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா, இல்லை வேறு எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்டான். அப்போது அவர் சொன்னார், இல்லைப்பா, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே பயந்துட்டான். அப்போது நம்மளை கடத்தி கொண்டு வேறு நம்மளை எதுவும் செய்ய போகிறா போலையே, நம்மளுடைய கிட்னி இல்லை வேறு எதையும் எடுக்க போகிறானா அப்படின்னு மனசில் சிந்திச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ திரும்ப அவர் சொன்னார், நான் நீ தான் வேணும்னு சொன்னது உன்னுடைய ஆத்மாவை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். சொன்னதும் பீட்டருக்கு கூட கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆத்மாவா, என்ன சொல்கிறீங்க, புரியலையே அப்படின்னு சொன்னதும் திரும்ப அவர் சொன்னார், வாழ்க்கை நமக்கு ஒரு கால்பந்து விளையாட்டு போல தான். நீ ஒரு கோல் அடிக்கணும்னா 10 பேர் உன் கூட இருந்து உதவுவாங்க, ஆனால் 11 பேர் உன்னை எதிர்க்கவும் தான் செய்வாங்க. இதையெல்லாம் மேற்கொண்டு போராடி இருந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்குது. போராட்டமே இல்லைன்னா உன் வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது பீட்டர் சொன்னால், இங்கே பாருங்கள், வாழ்க்கையே போராட்டமாக இருக்கக்கூடாது, நல்ல சீராக சுமூகமாக போகணும், அதுதானே மனதுக்கு நிம்மதி. இந்த மாதிரி போராடி ஒன்னொன்னையாக வாங்கிக்கிட்டோன்னா அதில் என்ன சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொன்னதும் திரும்ப அவர் சொன்னார், இங்கே பாருங்கள், நாம் விளையாட்டில் விளையாடும்போது இவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் நாம் ஜெயிக்கணும்னு நினைப்போம்ல, அந்த பரிசை நாம் தான் முதல் தரமாக போய் வாங்கிக்கிடணும்னு நினைப்போம்ல. அப்போது விளையாட்டுக்கே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும்போது வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பெரிய விளையாட்டு விளையாடும்போது நாம் அதில் எவ்வளோ முக்கியம் கொடுக்கணும்? கண்டிப்பாக அதில் போராட்டம் வரதானே செய்யும். எல்லாரும் எதிர்ப்பாங்க, உங்களுக்கு பின்னாடி இருந்து பிசாசும் உங்களை எதிர்ப்பான், ஆனாலும் உங்களுக்கு உதவுறதுக்கு இயேசு கிறிஸ்து இருக்கார்ல அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் முதல்ல யார், எதுக்காக என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்டதும் அவர் சொன்னார், இப்போது நீ எடுத்திருக்கிற முடிவு நிமித்தம்தான் இயேசு கிறிஸ்து என்னைய உனக்கு நேராக அனுப்பியிருக்காரு. எப்போவுமே வாழ்க்கையில் நல்ல முடிவு எடுக்கணும்ப்பா, நீ எடுத்திருக்க முடிவு உனக்கான ஆரம்பம்தான் அப்படின்னு சொன்னதும் பீட்டருக்கு சிரிப்பாக இருந்துச்சு. என்னது இது, நான் வாழ்க்கையை முடிச்சுக்கிடுறதுக்காக நான் போயிட்டுருக்கேன், இவர் என்னமோ ஆரம்பம்னு சொல்கிறாருன்னு சிரித்தான். அப்போ அவர் புரிஞ்சிட்டு திரும்ப சொன்னார், நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, உன்னுடைய உடல் மாத்திரம்தான் இதில் இறந்து போகுமே தவிர உன்னுடைய ஆத்மா இறக்காது. நீ இறந்ததுமே உன்னைய சாத்தானுடைய காரியங்கள் நிமித்தம் நீ தூக்கிட்டு போவாங்க. அந்த நரகத்துக்குள்ளே நீ படுற ஒவ்வொரு விதமான கஷ்டத்தையும் உன்னுடைய ஆத்மா நிமித்தம் நீ ரொம்பவே வேதனைப்படுவ. ஆனால் அதில் உனக்கு சாவும் வராது. எப்படி நீ அதிலிருந்து மீள முடியும்? அவ்வளவுதான், இது முடிவு இல்லை, ஆரம்பம்னு சொன்னது
உனக்கு நரகத்துக்கான ஆரம்பம்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னதும் பீட்டருக்கு ஒரு விதமான பயம். சரி, நீங்கள் இப்போ யாருன்னு சொல்லிருங்களேன் அப்படின்னு சொன்னதும், நான் இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு ஊழியக்காரன் தான். உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் ஓடி வந்தேன். உங்களுடைய உயிரை மாய்ச்சிக்காதீங்க. அதுக்கு மாறாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போராடுங்க. நீங்கள் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஓடணும்னு கர்த்தர் உங்கள்கிட்ட பேச சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வீங்க அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நல்ல விதமாக உதவி பண்ணுவார். இந்த போராட்டம் நித்திய ஜீவனுக்கான போராட்டம்தான். அதனால் உங்களுடைய ஆத்மாவை இழந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் வேகமாக தான் வேலைகளை பார்க்குறதுக்காக திரும்ப போயிட்டார். பீட்டரும் இதை புரிஞ்சுக்கிட்டு இயேசு நம்ம மேலே பெரிய அன்பு வச்சுருக்காருன்னு சொல்லி தான் வீட்டுக்கு போனார். அதுக்கப்புறமா அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டார். வாழ்க்கையில் ரொம்பவே அழகான ஜெயம் பெற்றார். அதுக்கப்புறம் அநேகம் பேர்களுக்கு சாட்சியாக வாழ்ந்தார் பீட்டர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா? இதே மாதிரி நாமளும் வாழ்க்கையில் நிறையா போராட்டத்தை சந்தித்து தான் ஆகணும். எத்தனையோ பேர் எதிர்ப்பாங்க, சில பேர் நம்மளுக்கு கை கொடுப்பாங்க. ஆனாலும் ஏசு கிறிஸ்துவை நம்ம விட்டுறக்கூடாது. நம்மளுடைய நித்திய ஜீவனுக்காக நம்ம ஓடணும். இதுக்காகத்தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. இந்த அழைப்பில் நாம் ஒழுங்குக்கிரமமாக ஓடணும். இதே வசனத்தை கர்த்தர் நமக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிறார் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளையும் கர்த்தர் அழைக்கிறாருன்னு அர்த்தம். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம், சிறப்பாய் வாழ்வோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.